நினையாத நாளிகையில் மானசகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக மாதிரி. இது எதுக்கு அடையாளமாக நான் சொல்கிறேன்னா, ப்ரொஃபட்டிக்காக சொல்கிறேன். இனி நினையாத நேரங்களில் உங்களுக்கு அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். சடிதியில் மிராக்கிள் நடக்கும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா காட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஏசாயா 9:6 இருக்கு, அவர் நாமம் சர்ப்ரைஸ். அதிசயமானவருங்கிறது என்ன டிரான்ஸ்லேஷன்ல இருக்குன்னா சர்ப்ரைஸ். திடீர்னு இந்த இடத்துல உங்களை தேடி வந்து உங்க கையில ஒரு பத்திரத்தை கொடுப்பாங்க. நம்புறீங்களா? அவங்களுக்கு மட்டும் நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ சர்ப்ரைஸை எதிர்பாருங்க. பிரதர் குறித்த ஒரு சின்ன காரியங்களை நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2000 அதாவது சரியாக சொன்னால் 4 அல்லது 2003 அந்த வருஷத்தில் பிரதர் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் நிறுவனத்தில், அதாவது நம்ம நல்லெண்ணெய் இந்த மாதிரி இதில் வந்து அவங்க சேல்ஸ் மேனேஜராக அவங்க பணிபுரிந்தாங்க. அப்போ எனக்கு ஒருத்தவங்க கான்ஃபரன்ஸ் கால் கொடுத்தாங்க. இவர் நம்பர்லாம் எனக்கு தெரியாது. கான்ஃபரன்ஸ் கால் கொடுக்கும்போது எனக்கு அவர் ஜோம் பண்ணார். அப்போ நான் படித்து கொண்டிருந்தேன், பிகாம்சி படிக்கிறேன். ப்ரொஃபட்டிக்காக என்னுடைய லைஃப்பில் அன்றைக்கி நடந்ததை சொன்னார். நான் மிரண்டு போனேன். ஏன்னா அப்படி நமக்கு யாருமே அப்படி சொன்னது கிடையாது. என்னோட தொடர்பில் இருக்கிற 3 பேர் அவங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியம் எல்லாத்தையும் சரளமாக அவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர் அப்படி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தான் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை நான் அந்த வசனத்துக்கு நான் சரண்டர் பண்ணேன். என்னென்னா, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அப்போ ஒரு ப்ராஃபஸி இல்லை அப்படின்னா அங்கே ஒரு ஒழுக்கக்கேடான விஷயம் நடக்குது. அப்போ ஒழுங்குபடுத்துவதற்கு தான் தீர்க்க தரிசனம். அப்போ நான் அந்த எனக்கு அந்த கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அந்த தொழிலதிபர்கிட்ட ஒரு நம்பரை வாங்கி உடனடியாக இவங்க ஊருக்கு போய் பிரதரை நான் வந்து சந்தித்து, அதிலிருந்து எப்படியாவது மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸாவது அவங்களோட நான் தொடர்பில் இருப்பேன். திடீர்னு அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க. காலையில் 5 மணிக்கு பண்ணுவாங்க, ராத்திரி 11 மணிக்கு பண்ணுவாங்க. பர்சனலாக நான் ஆசீர்வதிக்கப்பட்ட சில சாட்சிகள். என்னுடைய தாயார் வந்து சுகர் வியாதியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அந்த நாட்கள் 2002-3 ரொம்ப சிவியர். அப்போது எல்லா ஹாஸ்பிட்டலுமே நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்கள் அம்மாக்கெலாம் ஒரு முறை காலை எடுக்கணுன்ட்டாங்க. இந்த பெருவரில் வந்து ஒரு வேப்பம் குச்சி குத்திருக்கு. அவங்களுக்கு உணர்வு இல்லாதனால தெரியல, சலம் தொடை வரைக்கும் வந்துடுச்சு. காலை ரிமூவ் பண்ணணும். அந்த நேரத்துலலாம் நாங்கள் பிரதருக்கு கால் பண்ணி பிரதர் ஜோம் பண்ணும்போது நடக்கிற காரியத்தை ஆவியானவர் துணை கொண்டு அவங்க சொல்லுவாங்க. கால் எடுக்க மாட்டாங்க, சுகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. அதே போல் கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அதே போல் ஒரு எத்தனை தடவைன்னு சொல்ல முடியாது, அநேக முறை அம்மா கோமாக்கு போயிடுவாங்க, கான்சியஸ் இழந்துருவாங்க. அந்த நேரத்துலலாம் பிரதருக்கு கால் பண்ணும்போது அவர் ஜெபம் பண்ணும்போது உடனடியாக அவங்களுடைய நினைவாற்றல் திரும்பி அவங்க சுயநனவுக்கு திரும்பி சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய உறவுக்கார ஒரு பெண், என்னுடைய தங்கை முறை, அவள் ஒரு விருப்ப கல்யாணம் பண்ணிட்டான் சென்னையில் போய். அப்போது அவளுடைய காரியத்தை பிரதர்கிட்ட சொல்லி அந்த பெண்ணோட தாயார் அழுகும்போது நம்பவே முடியாத ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் அவர் மூலம் பேசினார். எப்போவுமே நம்புற மாதிரி பேசுறது மனுஷன், நம்ப முடியாத மாதிரி பேசுறது தேவை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நம்புற மாதிரியே இருக்காது, அதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றே நமக்கு ரெட்டிப்பட நன்மையை தரார். இன்னைக்கே 2 மடங்கு தரார், இன்னைக்கே 1000 மடங்கு தரார். ஏன்னா அவருக்கு இன்றைய தேவன், நாளைய தேவன் கிடையாது, இன்றைய தேவன். அப்போ சொன்னாருன்னா, அந்த பொண்ணு வந்து அங்கிருந்து பெட்டி படிக்கையோட கிளம்பி வர்ற வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வீட்டில இருந்து ஒரு 35,000 ரூபாயும் ஒரு 28 பவுன் நகையும் தூக்கிட்டு போன பிள்ளை எப்படி வருவா? ஆனா பிரதர் சொன்னார், ப்ராஃபட் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்தாகிறான், அவன் மரணமாயிடுச்சு. அந்த பிள்ளை அதே மாதிரி கிளம்பி வர்றான். ஹல்லேலூயா. இது போல பல அனுபவங்கள். நான் ஊழியத்துக்கு 2009 வரேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். வேலை ரிசைன் பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு வரேன். மினிஸ்ட்ரியில் நடக்க போகிற காரியங்கள், குறிப்பாக என்னுடைய திருமண காரியம். என்னுடைய மனைவியை வந்து பொண்ணு கேட்டது முதல் ப்ராஃபட் தான். ஹல்லேலூயா. அவர்கிட்ட நான் சொல்லி காட்ஸ் வில் கேட்கும்போது அவர் ஜெபம் பண்ணி காட்ஸ் வில் சொல்கிறாரு. அவர் தான் பொண்ணே கேட்குறாரு. அந்த அளவுக்கு வந்து என்னுடைய ஒரு சகோதரன், இன்னும் ஒரு சகோதரனாக அவர் நேசித்து, முக்கியமாக அவர் கொடுத்த 2 காரியங்களை சொல்லிடுறேன். அவங்க வந்து 2010 அந்த வருடங்களில் முழு நேர ஊழியத்துக்கு வர்றாங்க. ரிசைன் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதாவது ப்ரொஃபட்டிக் பிஸ்னஸ். இப்போ மினிஸ்ட்ரி ப்ரொஃபட்டிக், அப்போ பிஸ்னஸே ப்ரொஃபட்டிக். அதாவது ஒரு ஆர்டர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த எண்ணெய் நிறுவனத்தில் ஒரு ஆர்டர் வந்து கேட்குறதுனா ஒரு 10,000 20,000 இப்படி தான் கேட்பாங்க அவங்களுடைய ஆர்டர்ஸ்லாம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஒரே நைட்டில் ஒரே காலில் 5 lakh rupees ஆர்டர் வாங்குறாரு. நான் அப்போ கூட இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபட்டிக் பிஸ்னஸ். அதை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது வர்றாரு. அப்படி மினிஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்கு ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை வந்து அவர் முன்னறிவிப்பார். இந்த மாதிரி இப்போ இந்த பைக் வெளியே நிற்கிது, இது இவர் சொன்ன ப்ராஃபஸி.
இந்த யூனிகார்ன் இப்போ வாங்கி இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை. ஒரு வண்டி வந்து புது வண்டி உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிதுன்னு இருந்தால் இந்த சாட்சி என் பைக்கே சாட்சி. வாய்ப்பே கிடையாது. நான் பைக்கை நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா என் பைக்கை நான் ஒரு ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன். என் மனைவிக்கு ஒரு பைக் வாங்கி அது நல்லா இருக்கு, நமக்கு டியோவே எல்லாம் லக்கேஜ் வைக்க ஒரு குட்டி ஆட்டோ மாதிரி இருக்கு, நமக்கு லோக்கல்ல இது போதுண்டான்னு இருந்த எனக்கு ஆண்டவர் ஒரு மூலமா ஒரு யூனிக்கான ப்ராஃபஸி பண்ணி இந்த முன்னாடி நிற்கிது. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரேன், ஷெப்பர்ட் புஷ்ரி அவருடைய இதில் வந்து கான்ஃபரன்ஸ் பெங்களூரில், அவங்க பெங்களூரில் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. பெங்களூரில் அவங்களுக்கு 3 சபை அவங்களுக்கு இருக்குது. திருநெல்வேலியில் அவங்களுக்கு ஒரு 2 சபை இருக்குது. ஷெப்பர்ட் புஷ்ரி அவங்களுடைய இம்பார்ட்டேஷன் அதை பெற்றுக்கொண்டவர் நம்முடைய சகோதரர். அவங்க இதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இதை சொல்கிறதுல என்ன, எனக்கு ஒரு சின்ன சுயநலம், நானும் அவங்கள பார்க்கணுன்னு விரும்புகிறேன். ஆமே, நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஆமே, ஷெப்பர்ட் புஷ்ரி நம்மோட காஃபி குடிப்பார், விசுவாசிக்கிறவங்க. ஆமே, ஹல்லேலூயா. ஆப்பிரிக்கா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு காரியாபட்டி தான், அமெரிக்கா ஒரு பாண்டிய நகர். ஆமே, ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபெய்த்தில் விதைக்கணும். ஏன்னா இது புக் ஆஃப் ஃபெய்த். இது இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, இது ஒரு விசுவாச புத்தகம். இங்கேருந்து விதையை நம்ம அள்ளி விதைக்கணும். ஸோ அங்கே இம்பார்ட்டேஷன் அவங்க வாங்கி பெங்களூரில் அவங்க, நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெடிக்கலி ப்ரூஃப்டு மிராக்கிள்ஸ், அதாவது உறுப்புகள் உருவாக்கி இருக்கிறது. அதாவது டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்டை வந்து இந்த ரிப்போர்ட் எப்போவுமே பைத்தியமாக்கிடும். ஸோ அந்த மாதிரியான மினிஸ்ட்ரி வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி, இன்னர் ஹீலிங் அண்ட் ஃபிசிக்கல் ஹீலிங் எல்லாமே. ஸோ இப்போ அவங்க நம்ம மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையும் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லுவாங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்லிடுறேன், நம்ம எல்லாருமே போதகர்கள். எனக்கு இன்னும் அந்த ஒரு தடுமாற்றத்தோட தான் பேசிட்டு இருக்கிறேன். எல்லாருமே போதகர், விசுவாசிகள் வீரமாக பேசுவோம், அது வேற. ஆனால் மாணவர்கள், ஹல்லேலூயா, கர்த்தர் போதகர்னா நம்ம ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு மாணவனுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, அந்த நிலைக்கு வந்துட்டா எல்லாமே கர்த்தர் நமக்கு தருவார். இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன், இதை சொல்லிட்டு அவர் கையில் கொடுக்க போகிறேன். இப்போ உங்கள் பிள்ளையை வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க, உங்கள் பையனை. ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னா, A-B 2 ஸ்கூல். ஏ எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்கூலுக்கு போயாச்சுன்னா பையன் வந்து ஃபோன் எடுத்து விளையாடலாம், அவன் டேப் வச்சு விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம். அங்கே அவன் வந்து அவன் என்ன விளையாட்டுனாலும் விடலாம், ஃப்ரீயான ஸ்கூல், அவன் நினைச்ச மாதிரி இருக்கலாம். இது ஏ ஸ்கூல். பி ஸ்கூல் எப்படின்னா பெண்டை கலட்டுவாங்க, அப்படியே நொறுக்குவாங்க. ஆமாம், அங்கே டிசிப்ளின். 9 மணிக்கு வரணும், உப்பை போட்டு மொட்டி போட வைப்பாங்க. இப்படி ஒரு ஸ்கூலு. இப்போ உங்கள் பிள்ளை எந்த ஸ்கூலில் சேர்ப்பீங்க? பியா? ஒரு சிலர் ஏ மாதிரியே பார்க்குறீங்க. பி தானே, மாற்றம் இல்லையே. அப்போது நம்ம இப்படி ஆசைப்படுற நமக்கு வந்து ஒரு போதகர் வந்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பி ஸ்கூலில் போய் உட்கார்ந்த மாதிரி உட்காரும். ஹல்லேலூயா. நான் இஷ்டத்துக்கு ஃபோன் இருந்தால் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போவேன், நான் நினச்ச மாதிரி அப்படின்னா நம்ம பையன் வாழ்க்கை எப்படியோ அப்படி தான் நம்ம ஊழிய வாழ்க்கை. இது புரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே காப்பி பேஸ்ட்டாக இந்த சபையில் சொல்லுங்கள், இது காப்பி ரீட்டே கிடையாது. ஹல்லேலூயா. போய் சொல்லுங்க. ஏன்னா நம்ம பிள்ளையை எப்படி டிசிப்ளினுக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். அதனால் அவர் மூலமாக அவர் யாரையுமே பிரியப்படுத்த மாட்டார். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவார், இந்த மாதிரி குறை இருக்குப்பா, இந்த மாதிரிப்பா பாரு, நான் உடனே அப்படியே ரிசீவ் பண்ணிடுவேன். நம்ம அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அது கரெக்டாக போகும். அதனால் நம்ம அந்த உபதேசங்கள், நம்ம பேசுகிற பிரசங்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம தேவன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்லேட் அழிச்ச மாதிரி நீங்கள் நம்ம உட்காந்துருப்போம். இன்னைக்கு கர்த்தர் எழுத்தாணி மூலமாக எழுதட்டும். நம்ம அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணோம், ஹானர் பண்ணோம். இப்போ கைகளை தட்டி நம்ம ப்ராஃபிட்டை நம்ம வரவேற்கிறோம். நான் உங்களை ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நேற்றைய தினத்தில் நான் ஒசூர்லேருந்து பெங்களூர் முடித்து முடிச்சுட்டு வந்தேன். ஆனால் எல்லோரும் போதகராக இருக்கிறோம், நம்ம நினைக்கவே இல்லை இன்றைக்கி எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்னொரு விஷயம்னா எல்லாம் தூர தளத்துலேருந்து வந்துருக்கோம். அப்போது அதனால தான் கொஞ்சம் வெளியே போனேன். ஆண்டவரே, என்றைக்குமே நான் வந்து பைபிளை பிரட்டி பிரசங்கத்தை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சின்ன வயசில் எல்லாம் சொல்லியிருக்கேன். நான் 7 வருஷம் பைபிள் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தேன். முடிச்சுட்டு போது அதிகமாக பைபிள் யோசிப்பேன். 2000 வசனங்களை நான் புக்கு போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு காப்பி பண்ண காசு இல்லை. அதனால் ஒரு 50 வசனத்தை மட்டும் நான் காப்பி போட்டிருக்கேன். ஒரு புக்கு ரூபா பார்த்துருக்காரு. வசனத்தை அதிகமாக நேசிப்பேன். விசுவாசத்தினால் வராது யாரும் பாவம். இதை வந்து நான் ரொம்ப தீர்க்கமாக சொல்லுவேன். தேவன் வந்து பெரியவர். இதை வந்து கான்ஃபிடண்டாக சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். நம்ம அநேக புஸ்தகங்கள் படிக்கலாம், அநேக காரியங்கள் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் விட ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அது வந்து இனி ஒரு வீட்டுக்கு ஜெபக்குழுக்கு கொண்டு போயிருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு செய்தி கொடுக்க சொன்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம், சரி வீடுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ஆண்டவரே ஆசீர்வதிங்க அந்த வீடை அப்படின்னு சொல்லி தெரியும்போது ஆண்டவர் சொன்னார், உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இதான் மெசேஜ். உடனே எடுத்து பேசினேன். பேசி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட சொன்னேன், ஒருத்தவங்க பொய் சொல்லி கல்யாணம் முடித்தாங்க, நம்ம வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தை முடிச்சிட்டேன்.
முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் சொல்றாரு, பிரதர் நீங்கள் பயங்கரமாக பேசிட்டீங்களா பிரதர்னாரு. என்ன அப்படி நான் ஒன்றும் பயங்கரமாக பேசலையே, கடைசி பொய் பேசக்கூடாது, ஒரு பொண்ணு சர்டிஃபிகேட்டை ஏமாற்றி கல்யாணம் முடிச்சிட்டான், நீங்கள் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாங்க வேறு இந்த பொண்ணு இதான் பிரதர் பண்ணியிருக்காங்க சார். ஆமென். அவ்வளோதான். அவன் வர்றான் வரல அதெல்லாம் மேட்ரே கிடையாது. அப்போ பாருங்க, நான் வந்து அந்த வீட்டில் வந்து சும்மா பைபிளை பரட்டி நான் 3 காரியத்துக்கு மட்டும் தான் பைபிளை பரட்டுவேன். இந்த கிறிஸ்துமஸுக்கு இந்த செய்தி கொடுக்கணும், ஈஸ்டருக்கு இந்த செய்தி கொடுக்கணும், இதுக்கு மற்ற ஈஸ்டர் கூட ஸ்பிரிட்லாம் பேசுவேன், மற்ற இதுக்கு வந்து பேசணும். அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் எவ்வளோ வேணும் தகுதி ஏற்றவன். அவனுக்கு ஆண்டவர் எச்சரிக்கும்படி நம்மளை அனுப்பியிருக்கேன். அப்போ அதை பொய் சொல்லி பிஎஸ்சி நர்சிங்கு பொய் சொல்லி டிப்ளமோ நர்ஸு கல்யாணம் முடிச்சிட்டான். ஆனால் டிப்ளமோ நர்சிங்கு ஃபாரினில் வேகன்சி இல்லை, பிஎஸ்சிக்கு தான் வேகன்சி. அப்போ அந்த பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சதை கர்த்தர் உறுதிப்படுத்தணும்ல, அதுக்கு ஒரு ஊழியக்காரரை கூட்டிகிட்டு போய் பிரசவம் பண்ண வச்சு கடைசி பொய்யை பேசி சர்டிஃபிகேட் கனெக்ட் பண்ணி விட்டார். முடிஞ்சுட்டா? அப்போ நம்முடைய பிரசங்கள் எல்லாம் ஆவியாயும் அனலாயும் வல்லமையாயும் இருக்கு. இதான் ஒரு வீட்டுக்கு வாசுதேவ நல்லூர் இங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ரேயர் கூப்பிட்டுருந்தாங்க, சும்மா அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் நான் அப்படி போயிருந்தேன். போயிருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நம்ம மினிஸ்ட்ரியுடைய பேர் லகாய் ரோய், நீர் என்னை காண்கிற தெய்வன். அதுக்குள்ள ஸ்பிரிட் என்னென்னா வாட்டர், தண்ணி எடுக்கிறது தான் அதோடைய ஸ்பிரிட்டுடைய வேலை. அப்போ அதை பற்றி அங்கே பிரசங்கம் பண்ண சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக், எனக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா நம்ம ஊழியத்தை பற்றி இவர் பேச சொல்லுறாரு, ஆண்டவர் நம்மளை தப்பாக நடத்துறாரு. சரி பரவாயில்ல, பைபிள் சரி பரவாயில்ல, ஆண்டவர் பேச சொன்ன பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்று கூடாதுன்னு சொல்லி லகாய் ரோய் அப்படின்னு செய்தி எடுத்து பேசுகிறேன். கடைசி பேசி முடிக்கும் போது அவர்கிட்ட சொன்னேன், லகாய் ரோய் என்பது ஜம்ஜம் நீரூற்று என்று முஸ்லீம் சொல்கிறாங்க. அந்த ஜம்ஜமுடைய நீரூற்று வந்து இன்னைக்கு வரைக்கும் வற்றி போகல. ஆபிரகாமுடைய காலத்தில் உண்டாக்குன நீரூற்று இன்னைக்கு என்ன செய்யலை, வற்றி போகல. ஃபர்ஸ்ட். 2வது அதில் பாசி பிடிக்கல. 3வது முஸ்லீம்ஸ்க்கு வந்து இங்கேருந்து அங்கே போய் அந்த தண்ணியை ஏன் குடிக்கிறாங்க, நான் முஸ்லீம்ஸ்க்குலாம் படித்தேன். அந்த தண்ணியை குடிக்கும்போது தொண்டையில் எதை நினைக்கிறோமோ அது நடக்கும். அதான் அவங்களுடைய ஃபெய்த். ஈசாக்கு இஸ்மவேல் வந்து தண்ணி இல்லாமல் டங்குன்னு காலை தட்டும் போது அங்கே ஒரு துறவு உண்டாகுது, அதை வந்து இவன் மூடுறான். அதுக்கு தான் லகாய் ரோய். இதை வந்து அந்த வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டேன், நல்லா கவனிச்சுக்கணும். இதை பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்த உடனே அவன் சொல்கிறான், அந்த வீட்டுக்காரன், ஐயா எங்களுக்கும் ஒரு முஸ்லீம் தண்ணி கொடுத்தா ஐயா, நானும் ஒரு கேன் தண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அப்போ நம்ம மக்களுடைய ஃபெய்த் வந்து எது மேலே போயிட்டு, நம்பிக்கை வந்து அது மேலே போயிட்டு. அப்போது வந்து எனக்கு அப்போ தான் எனக்கு சாக்காச்சு, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வார்த்தை. அதனால் என்றைக்கு எந்த மீட்டிங்னாலும் சரி, எந்த ஒரு காரியனாலும் சரி, ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசிட்டு போகிறது தான் நம்முடைய வார்த்தையை தவிர மற்ற ஒரு வார்த்தையும் கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினால் 2 வரங்களை வந்து அநேக சபைகளிலே, அநேக போதகர் மத்தியிலே, அசெம்பிளி ஆஃப் காடு, இண்டிபெண்ட் பெண்டேகோஸ்ட், நேற்று கூட ஒரு பெண்டேகோஸ்ட் சபையில் 45 பேருக்கு அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்ணேன். இது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கர்த்தர் கொடுத்தது, அந்நிய பாஷை வியாக்கியானம். செகண்டு வந்து வேர்ட் ஆஃப் நாலேஜ். ஒரு மனிதனை பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்லுகிறார், வயது முதிர்ந்தவர்னாலும் சரி, சிறியவர்களாலும் சரி, எல்லா காரியத்தையும் கர்த்தர், அதுக்கு பேர் வேர்ட் ஆஃப் நாலேஜ். இதை வந்து ஆப்பிரிக்கன் ப்ராஃபிட்டுகள், பெரிய பெரிய ஆட்கள் இதை பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. இப்போ அந்த இது வந்து அந்த வரம் வந்து ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசினான்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப நேரம் ஆகும். அவங்களோட டாக் பேசி தான் அந்த வரத்தை பேச முடியும். இயேசு வந்து அந்த வரத்தை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து சமாரிய ஸ்திரீ பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போது இருக்க உனக்கு புருஷர் இல்லை. அப்போ 6வது புருஷர் இல்லை, அவள் 7வது புருஷராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டான். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்போ அந்த வார்த்தை அவருடைய உரியத்துடைய ரகசியங்களே சொல்லுது. புரியுதா? ஏன்னா நம்ம பாஸ்டா இருக்கலாம் சொல்கிறோம், அந்த வார்த்தை ரகசியங்களை வெளிப்படுத்துது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை நடக்க போகிற காரியங்களை ஆண்டவர் வேர்ட் ஆஃப் நாலேஜ் சொல்கிறார். இதுக்கு பேர் தான் வேர்ட் ஆஃப் நாலேஜ். இந்த வரங்கள் வந்து இந்தியாவில் ஆப்ரேட்டிங் இல்லை. எந்த பெந்தகோஸ்ட் பாஸ்டரும் பண்ணலை, எவ்வளோ பெரிய ஆளுகளை வந்து பண்ணல. இந்த வரத்தை வந்து பயன்படுத்தணும். அந்நிய பாஷை வியாக்கியானம் சபையில் தேவை. உங்களுக்கு அந்நிய பாஷை வியாக்கியானம் தேவை. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஸ்பிரிட்ல இருக்கணும். இன்னும் பைபிளை பெறட்டுனா அந்த விசுவாசி பணக்காரன் வந்திருக்கான், கஷ்டப்பட்டு வந்திருக்கான், நீ பைபிளை தோன்றாத. பைபிள் வந்து ஸ்பிரிட்ல இருந்து நம்ம வாசிக்கணும். நம்ம வந்து மனுஷியத்தில் வாசிக்க போய் தான் ஆண்டவர் பேசுதாருன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஸ்பிரிட்ல எடுக்கிறது வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸ்பிரிட்ல எடுக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை அடிக்க யாருமே கிடையாது.
இன்னைக்கு பெரிய பெரிய பாஸ்டர்கிட்ட போய் கேளுங்க, எப்படி நீங்கள் பிரசங்க தூக்குனீங்கன்னா ஸ்பிரிட்டில் எடுத்து சொல்லுவான். அவன் வந்து என்றைக்குமே பைபிளுக்கு அகானசி பரட்டவே மாட்டான், உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், மணிக்கணக்காக உட்காருவான். அப்போ ஆண்டவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை. ஒரு சபைக்கு வந்து நான் வந்து விடிய காலம் 6:30 மணிக்கு ஆராதினேன். அந்த சபைக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட்டு 1:30க்கு முடிச்சிட்டேன். ஆனால் முடிச்சுட்டு அப்புறம் படத்தை நம்ம தூங்கிடுவோன்னு பயத்தில் உட்காந்துட்டேன். எத்தனை மணி வரை உட்காந்துட்டேன்? விடிய உட்காந்துட்டேன். அப்புறம் 5 மணிக்கு அந்த ஆள் தட்டும் போது நான் எப்படியும் முடிச்சு தான் இருக்கேன். அப்புறம் குளிச்சுட்டு 6:30 மணிக்கு அதை மத்தியானம் 2 மணிக்கு பெங்களூரில் ஃபோன் எடுக்கும்போது கண் என்ன ஆகுது? அது வரைக்கும் நான் எப்படி இருக்கேன்? எந்த மீட்டிங் முடிச்ச வரைக்கும் ஸ்ட்ரீட்டில் இருக்கேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தியாகம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கலன்னா பிரசங்கம் பண்ணாண்டாம், அதை தூக்கி அப்படியே வச்சிடலாம். அது வந்து அவசியமே நமக்கு இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம்னா, ஒரு சபைக்கு வந்து தீர்க்கதரிசி அவசியம். ப்ராஃபிட்டிக் அவன் காணிக்க பிடிச்சி அவனை பிடிங்கிட்டு போயிடுவான். நான் 7 வருஷமாக பெந்தேகோஸ்து சபையில் அசெம்பிளி ஆஃப் காட் எல்லா சபையிலையும் பேசுகிறேன். எவன் விசுவாசி நான் ஆட்டை போடுறதும் கிடையாது. அந்த பாஸ்டர் மூலமாக நான் பேச தெரியும், ஒன்றும் பேசவும் மாட்டேன். அந்த பாஸ்டர் கூப்பிட்டா பேசுவேன். எனக்கா நீ பாஸ்டர் உங்களுக்கு கூப்பிட்டான்னு சொல்லிடுவேன். 7 வருஷமாக நீ கூப்பிட்ற பாஸ்டர் இருக்கான், 8 வருஷமாக கூப்பிட்றவர் இருக்கான், பெரிய அப்போ எதுக்குமே வந்து நமக்கு வந்து விசுவாசிகளை மேனேஜ் பண்ணுறது. ஆண்டவர் வந்து ஒரு மீனை வந்து வலையில தான் பிடிக்கணும், தூண்டியில் பிடிச்சா அது வந்து மீனில். என்னுடைய வெப்சைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, வேறு தனிப்பட்ட மூலியம் திருநெல்வேலியில் எவனையாக பார்க்குறோமோ அது வந்து வேறு. பட் சபைன்னு போகும்போது அவங்க தான் சர்ச் ஆஃப் காட் இருக்கட்டும், பெந்தேகோஸ்து இருக்கட்டும், அசெம்பிளியில் பிரஸ்பிட்டர்லேருந்து பெரிய பெரிய சபையில் பேசுகிறேன். தாமன தலைவருக்கே ப்ராப்ளம் சொல்லி உட்காந்துருக்கேன். அவங்களே என்னை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ எதுக்காண்டி இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசிகள் பலப்படும் போது தான் நீங்கள் ஆசிரியப்படுறது, இல்லைன்னா நீங்கள் ஆசிரியப்படவே முடியாது. ஒரு பாஸ்டர் ஏஜில் பார்க்குறாரு, ஒரு பெரிய 1 கோடி ரூபாய்க்கு சபை கட்டிருக்காரு. அப்போ அவர் எடுத்துருப்பார், ஒரு கோர் கட்டியிருக்காரு, கீழே கார் பார்க்கிங், மேலே சர்ச்சு, அதுக்கு மேலே வீடு. அவர் நீ முதல்ல மீட் பண்ணுறாரு. அவர் யாரையுமே தீர்க்கதரிசிகளை நம்புறது கிடையாது, எல்லாத்தையும் நம்ப. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாமே இப்படிலாம் இருக்குது. அப்போ அவர் பேசின உடனே அவர் மெசேஜ் கூப்பிட்டாரு. சபைக்கு போனேன், பேசிட்டு வந்தேன். நான் அதுக்கு ஒன்றும் பேசிக்கல. நான் அப்படியே வீட்டுக்கு வந்தேன், ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசினார். நாளைய தினத்திலே உன்னுடைய மகன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுது. எனக்கு ஒரு பயம் என்னென்னா, நம்ம ஒரு சாதாரண ஆள், நான் ஒரு மிடில் கிளாஸ் தான், இவ்வளோ பெரிய பாஸ்டர்ட்ட நம்ம எப்படி சொல்கிறது? அதுக்காண்டி காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே நான் சொல்லவா, இது 10 வருஷம் ஆகுது, சொல்லவா வேண்டாமா? ஒரு 8 மணி வரைக்கும் பொறுமை இல்லை, போல அடிச்சிட்டேன். ஐயா உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் வந்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்கிறீங்க கேட்டார். அவர் சொன்னார், இன்னைக்கு காலைல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போது அந்த ஏஜ் பாஸ்டருடைய உள்ள உடைக்கப்பட்டு, இது வரைக்கும் தீர்க்கதரிசி மைக்கே வாங்கிடுவார், நீ பிரதமரெல்லாம் போதும். அவ்வளோ ஸ்டெட்டாக ஸ்தாபனத்தில் முக்கிய பெரியமான தலைவர் அவர். அசெம்பிளி ஆஃப் காடுடைய பெரிய ஸ்தாபன தலைவருக்கு காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜெபம் பண்ண சொன்னார். ஒரு ஜெபம் பண்ணி 2 அடி அடித்தேன். இந்த இடத்துல, இந்த ஊரில் நீ இடம் வாங்க, இந்த ஊர் கர்த்தர் சொல்ல, அடுத்தால இவர் இப்படி இருப்பார் கர்த்தர் சொல்றார், அதுக்கு முன்னோட்டி எதுவும் நடக்காது கர்த்தர் சொல்லான்னு சொல்லிட்டு உட்காந்து. இவர் என்ன பண்ணார், அங்கே போய் சொன்னார், தலைவராக இப்படி ஒரு ஆள், அது கரெக்ட் தான் சொல்லிட்டார். இப்போ பாருங்க, அப்போ ஆவியானவர் பெரிய தலைவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஸ்பிரிட்டு கரெக்ட் ஆகும், அவனுக்கு வெளிப்பாடு வருது. அப்போ வெளிப்பாடு தான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ரகசியம் என்னன்னா, இந்த வெளிப்பாடை வந்து சின்ன சபைக்காரன் தான் பண்ணுறான், பெரிய சபைக்காரன் பண்ணுறது இல்லை. ஆனால் எல்லா சபையும் பண்ணணும். அப்போ ஒன்னே அப்போ அவன் சரியில்லைன்னு சொன்னா நீ அவனையா கூப்பிடுற. அப்போ ஆவியில நிதானிக்க நீ என்ன ஊழியக்காரன் சொல்லணும். அவன் சரியில்லைன்னு சொன்னா அவனை நிதான் ஆண்டு சொல்லலையா, அவன் சரியில்லைன்னு சொல்லலையா, அப்போ நீ என்ன ஊழியம் பண்ற? அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு அந்நிய பாஷை வியாக்கியானம் பண்றவன, ஒரு ஜெபிக்கிறவனை எல்லாத்தையுமே மாசம் ஒருத்தருக்கு இன்டர்வியூட்டாக கான்டாக்ட் பண்ணோம். அந்த பாஸ்டர் நானும் நைட்டு 1 மணி வரை உட்காந்து ஜோம் பண்ணுவோம். அவர் பெரிய பாஸ்டர், பிரஸ்பெட்டர், 1000 பிரச்சனை இருக்கும் அவருக்கு. அவர் நைட்டு நீ மெசேஜ் வரக்கூடுவார், பேர் வாங்க வந்து உட்காந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். வேற எதுவுமே கிடையாது. நாங்கள் 2 சும்மா பேசிட்டு ஜோம் பண்ணுவோம். ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி சொன்னேன், ஐயா உங்கள் சபையில் இது நடக்க போகுது, இப்போ தற்கொலை பண்ண போகிறான், உங்கள் சபையில் இந்த ஆள் வரான் சபைக்கு, இப்படி நடக்குதுன்னு சொல்லி 5 வார்த்தை வரும். ஜோம் பண்ணுவோம், நைட்டு தூங்குவேன், காலையில் எழுந்து நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆகிட்டு உலகத்தில் மேலும் இங்கே பேசுங்க, இல்லை எனக்கு டைம் பெங்களூர் போனது முடிச்சு. அப்போ அந்த ஆள் எதுக்காண்டி நம்மளை இன்வைட் பண்ணுறாரு, ஏன் இதை பண்ணுறாரு? அப்போ தேவ மனுஷன்ட்டு வந்து புறப்படுற வார்த்தை ஆவியாகியும் ஜீவனாகி இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படியும் போது அவர் என்ன பண்ணுவார், அநேக அசெம்பிளி ஆஃப் காடுக்கு, அநேக சபைகளுக்கு நம்மளை பயன்படுத்துவார். ஒருத்தருக்கு அந்நிய பாஷையில் பேசுறாரு ஃபோனில்,
அப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் சபையை குறித்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு உங்கள் சபையில் ஒரு சூசைட் பண்ணி சாக போகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கையாரு, இல்லாட்டா நீ மாட்டிக்கிடுவ. அந்த அம்மா தசமா கொடுக்குறாம்மா, கொடுக்குறாளோ கொடுக்கலையோ, பட் சொல்கிறது நம்முடைய கடமை. அப்போ எனக்குள்ள ஒரு தயக்கம், இவர் நம்மளை பிடிச்சிருவாரு எப்படி தெரியும். அந்த ஆள் பேரை கேட்பாரு, இவர் நம்மளை லேசில் அதான் பெரிய ஆளுக்கிட்டலாம் சாதாரணமாக பேசிட்டு வர முடியாது. நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே சாதாரணமாக ஸ்பிரிட் இல்லாமல் யார்ட்டையுமே ஒன்றுமே செய்ய முடியாது. உடனே அவர் ஒசூர் வர்றான்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் உட்காந்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இப்போ அவன் பேர் கேட்பான், என்ன செய்ய போகிறது. அப்படியே உட்காந்து எனக்கு அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். பெரிய ஆளுக்கு சொல்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் டீப்பாக சொல்லணும். அதான் இன்றைக்கி பிரச்சனை. இன்றைக்கி டீப்பாக சொல்லாதனால தான் எனக்கு அப்புறம் அறகுறையே சொல்லவே கூடாது. உடனே ஜோம் பண்ணிட்டே இருந்தார். ரைட், இன்னைக்கு பிடிச்சிட ஜாப் வந்தார், கையை கொடுத்தா, ஐயா நீங்கள் என்ன சொல்லாமல் தெரியுதுட்டு அவர் சிரிச்சார். சூசைட் பண்ணான்னு நீ ஃபோனில் சொன்னிடலாம், யார் அப்படியாச்சுனாரு. பார்த்தேன், ஆண்டவர் சொல்லார், அந்த அம்மா பேர் லட்சுமி, அவங்க சபையோட விசுவாசி. கர்த்தர் சொல்றார், இந்த ஆவி அந்த சபையில் அவன் வீட்டில் இருக்கு, கர்த்தர் எழுதாரன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் எப்படி பார்த்தாரு, ஐயோ அந்த ஆள் கரெக்டு தான் ஐயா அப்படிங்கிறாரு. கரெக்டாக 2 மாதம் அவளை அவன் மருந்து ஊற்றி போயிட்டான். அப்புறம் வீட்டில் சண்டை வந்து காப்பாற்றப்பட்டு, அல்லது அந்த விசுவாசி என்ன இருக்கும், செத்தோம். பேய்க்குளம் என்ற ஊரில் அசம்பிளி ஆஃப் காட்டு பாஸ்டர் ஜெபராஜ், நாங்கள் எல்லாம் ஒரு பாஸ்டர் 10 பேர் உட்காந்து திருநெல்வேலியில் ஜோமணும். கர்த்தர் சொல்றாரு, உங்கள் சபையை தற்கொலை பண்ண போகிறான், நீ எச்சரிக்கையாருன்னு சொல்லிட்டு. அவன் சபையில் மொத்தம் 10 பேர் தான், 15 பேர் இருப்பான். உட்காந்துட்டான், ஜெபத்தில் போட்டான். அன்னைக்கு அடுத்த நாள் பாம்பு கடிச்சிட்டு விசுவாசிக்கு. அப்புறம் காப்பாற்றப்பட்டான், தலைவரேன்னு சொன்னான். அப்புறம் கர்த்தருக்கு சோத்துறான். இது நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த வரம். அப்போ கர்த்தர் கொடுத்த வரங்களை பயன்படுத்துறது என்னுடைய வேலை, அதை கேட்குறது நம்முடைய விசுவாசிகளோட வேலை. ஆனால் இந்த வரத்தை வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் நம்முடைய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு எதுக்காண்டி இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, நிறைய பேர் வந்து காணிக்கைக்காகியோ பணத்துக்காக என்னுடைய ஊழியர்கள் அல்ல. எதுக்காண்டினா நம்ம பெற்ற வரங்களை வந்து பயன்படுத்த. நானும் தூங்கிருக்கலாம், எவ்வளோ ட்ராவலு, எந்த காரியத்தையுமே நான் பார்க்கல. இன்றைக்கி எனக்கு அருப்புக்கோட்டையில் வேலை இருக்குது, என்னுடைய மீட்டிங் அக்டோபர் 2, அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணதுக்காண்டி தான். கிங்ஸ்லியார் ஓகே அவங்க சொன்னாங்க வர்றான்னு சொல்லி. அப்போ ஓகே ஒரு பிளான் பண்ணுவோம், ஒருத்தர் பட்ட ஆசீர்வாதம் எல்லாரும் பெருக்கு. சரி இங்கே வரும்போது ஒரு சின்னதை கேதர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இவ்வளவே நிரம்பி கத்த நான் சோதரிக்கிறேன். அப்போ பாருங்கள், எல்லாம் டக்குன்னு ஃபோன் பண்ணோம், எல்லாம் பண்ணோம், அதுக்காண்டி ப்ரேயர் பண்ணோம். அப்போ கர்த்தர் வந்து உங்களை கொண்டு வந்திருக்காருன்னா ஒரு நோக்கம். இப்போ நம்ம எல்லாருமே அந்நிய பேஸ் பேசுவோம் இல்லையா, எல்லாருமே அந்நிய பேஸ் பேசுவோம். இப்போ நமக்கு வந்து மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தன் செக்கப் ஒன்று தேவை. தன் செக்கப் ஒன்றாலுமே ஒன்று தேவை. அந்த தன் செக்கப்பு நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்களே இந்த தண்ணி, அப்போது தன் செக்கப் கட்டாயம் நமக்கு தேவை. அதில் நீங்கள் தன் செக்கப் பண்ணலாம், ஃபஸ்ட்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், அப்படியே செய்திக்கு போகலாம். இப்போ வந்து உங்களுடைய நாம் ஒரு அந்நிய பாஷை பேசும்போது கர்த்தர் வந்து அவங்களுடைய அர்த்தத்தை சொல்லுவார். அப்படியே இங்கேருந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் 1st 2nd 3rd 4th 5th 6th 7th அப்படி பேசலாம். எல்லோரும் கண்கள் போடலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் வார்த்தையோடு பேசி கொண்டிருக்கிறோம். வார்த்தையானது எங்கள் மத்தியில் வெளிப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் மட்டுமே இந்த இடத்துல கிரியேஷன். ஆண்டவரே, எந்த மனுஷனும் அல்ல, எந்த ஒரு மனுஷனுடைய ஆளுகையும் அல்ல. நாங்கள் எங்களை தாழ்மையாக ஒப்பு கொடுக்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டத்தோடு வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி பைக்கிலலாம் வந்திருக்கிறோம், சோர்ந்து போயிட்டோம். ஆண்டவரே, எம்மாவூர் சீசரோடி கடந்து போகும்போது நீர் எம்மாவூர் சீசரோடி போனே 2 வேதம் சொல்லுது. அதே போல் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை பேசுவீங்கன்னு சொல்லி நான் காத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சோர்வோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மிகுந்த கவலையோடு வந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், யாது செய்ய போகிறோன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ஒருவர் எங்கள் மூலமாக பேசுகிறதுக்கு நீ வல்லவராக இருக்கிறேன். இப்போ நாங்கள் அந்நிய பாஷை வியாக்கியானத்தை டெபினிஷ் பண்ண போகிறோம். எங்கள் மத்தியில் அபிஷேகமானது அது நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அந்த அபிஷேகம் எங்கள் மத்தியில் செயல்படுவதாக